புது வருஷம் பிறக்க போகுது. நமக்கு எந்த மாதிரியான பாதகம் சாதகமான சூழ்நிலைகளும் பார்ப்போம். 2025 வருஷம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பிறகுது. சூரிய உதயத்துக்கு அப்புறம் உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறப்ப நமக்கு வருஷம் பிறக்குது. இப்போ இந்த வருடம் படிக்கிற மாணவர்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்னா, மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும். குரு மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் மாணவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையாருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் கடுமையான போராட்டங்கள் இருக்கும். தேர்வுகளில் மிகவும் கவனமாக படிக்கணும். பிஸ்னஸ் மேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அருமையான சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஹோட்டல் நிர்வாகம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த வருஷம் ஹோட்டல் நிர்வாகத்தில் புது புது கிளைகளை திறக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் நல்லா வந்தாலும் உற்பத்தி பண்ண பொருளுக்கான விலைவாசிகள் இந்த வருஷம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அரசியல் சூழ்நிலையில் நிறைய மாற்றங்கள் வரும். கட்சிகளில் தலைவர்கள் மாறி மாறி பொறுப்பேற்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. குடும்பத்தில் இருக்க இல்லத்தரசிகள் தங்களோட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். இந்தியாவோட ஃபினான்ஷியல் க்ரோத் இந்த வருஷம் ஒரு கன்சிடபிள் லெவல் இன்க்ரீஸ் ஆகான வாய்ப்பு இருக்குது. நிறைய புது தொழில்கள் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கும்? 2025 வருடம் மழை வெள்ளத்தினால பாதிப்புகளும், நார்த் அண்ட் சவுத் ரெண்டு ஏரியாலுமே மழை வெள்ளத்தினால பாதிப்புகள் இருக்கும். ரெண்டாவது, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வீட்டு வசதியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மின்சாரம் சார்ந்த ஸ்கீம்ஸாக நிறைய இருக்கும். ப்ளஸ் வீடு வாங்குறதுக்கான ஸ்கீம்ஸ்லாம் நிறைய அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்னு பார்த்தோம்னா, இந்த விட ஷேர் மார்க்கெட்டில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பெரிய டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருடம் குரு பயிற்சி மே 14ஆம் தேதியும், சனி பயிற்சி மார்ச் 29ஆம் தேதியும், ராகுகேது பயிற்சி மார்ச் 18ஆம் தேதி நடக்க இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஷேர் மார்க்கெட்டில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குது அடுத்தது நம்ம பார்ப்போம். மேசராசி நேயர்களே, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, விறுவிறுப்பாக இருப்பீங்க, வேகமாகவும் இருப்பீங்க. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் விவேகம் வேணும். புது வருஷம் பிறந்த உடனேயும் 10ஆம் இடத்துல ஸ்பெசிஃபிக்காக கர்மஸ்தானத்தில் சந்திரன் மூவ் ஆகுது. அப்படிங்கிறப்ப 10ஆம் இடம் சம்பந்தமான காரியங்களில், அதாவது தொழில் மற்றும் தாய் தந்தைகளோட ஹெல்த்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா இந்த வருடத்தில் நிறைய சவால்களை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா மாணவர்களுக்கு இந்த வருஷம் பொதுத் தேர்வில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதில் அனுகூலமான சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகள் வெளியில் விளையாட போகிறாங்க செய்கிறாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அவங்களோட ஹெல்த் மேலே கவனம் செலுத்துங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க உங்களோட லோன் டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் லோன் டாக்குமெண்ட்ஸை ஹிடன் இஷ்யூஸ் எதாவது இருக்கான்னு கன்ஃபார்மாக வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்கள். கடன் வாங்கணும் செய்யணும் டாக்குமெண்டேஷன் இதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். அது ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளத்தை உங்களுக்கு சால்வ் பண்ணும். உங்கள் அப்பா அம்மாவோட இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குங்க. கான்ஃப்ளிக்ட் உருவாமல் இருந்ததுன்னா உங்களோட சொத்து விஷயத்தில் வர பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லத்தரசிகள் இந்த வருஷம் நீங்கள் நல்லாவே மெயின்டைன் பண்ணுவீங்க. ஆனாலும் வீட்டில் கவனம் செலுத்துங்க, மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல். ஸோ தட் எல்லாமே சுமூகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேசராசியில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் நண்பர்களால் பெரிய ஆதாயம்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வெளிநாடு, வெளிமாநிலம் இது சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான விஷயம் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எக்ஸிஸ்டிங்கில் இருக்க பிஸ்னஸ்னால க்ரோ பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தவிர்த்தா நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பெருசாக லாபம் வர மாதிரி இருக்கும். ஆனால் போக போக அது நெகட்டிவில் கொண்டு போய் உங்களை இம்பேக்ட் பண்ணிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மேசராசி நேர்கள் இந்த வருஷம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக திருச்செந்தூர் முருகனை போய் அடிக்கடி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் இருக்க பாதகமான சூழ்நிலையை சாதகமாக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் மென்மேலும் வேறு சந்திப்புகளை உங்களோட தொடர்பு கொள்வோம். ரிஷபராசி நேயர்களே, ஆனால் 2025 வருஷம் என்னதான் ஆரம்ப ஸ்டேஜில் ரிஷபராசியில் குரு இருந்தாலும் அவர் குரு பயிற்சிக்கு அப்புறம் தனஸ்தானத்துக்கு போயிடுறாரு. ஸோ தன வரவில் சாதாரண நிலையை கொஞ்சம் மாறி ஒரு நல்ல சுச்சுவேஷன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது உங்களோட பொழுதுபோக்கு விஷயங்களை ரொம்ப கவனமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். உங்களோட கலாச்சாரத்தோட உங்கள் வீட்டில் மனைவியுடனோ இல்லை நண்பர்களோட நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். அடுத்ததாக உங்களோட தாய் தந்தையோட வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வர வாய்ப்புக்கு இருக்குது. அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக செயல்படுங்க. இல்லைன்னா அதன் மூலியமாக உங்களுக்கு அவமானங்களும் அபராதங்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் சம்பந்தமாக பார்த்தோம்னா இந்த வருஷம் தொழில்காரன் சனி பகவான் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. அப்புறம் லாபஸ்தானத்துக்கு மூவ் ஆகிறாரு.
அதனால் தொழிலில் வந்து நல்ல அமைப்புகள் இருக்குது. உங்களால் முடிஞ்சால் தொழில் சம்மந்தமாக நிறைய வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணால் ஊனமுற்றவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள். ஸோ தட் அதை மென்மேலும் உங்கள் தொழிலை முன்னேற்றம் பண்ணுங்கள். நிறைய வந்து ட்ராவலிங் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வருஷம் ட்ராவலிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா தான் விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட குழந்தைங்களுக்குன்னு பார்த்தோம்னா ரிஷபராசி நேயரோட குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை இருக்குது. அடுத்த வருடம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து படிப்பில் கவனம் செலுத்தாமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் மற்றும் லாட்ரி போன்றதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட லாபம்னு சொல்லி நீங்கள் கருதி உங்கள் பிஸ்னஸில் எடுத்ததை கொண்டு போய் அங்கே போய் லாக் பண்ணிடுவீங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஆனால் மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதத்து வரைக்கும் தங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் ரிஷபராசி நேரம் நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போய் சஷ்டி அன்னைக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷத்தான சவால்கள் வந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மற்றும் உங்கள் வீட்டுக்காரமாவோட இருக்க பிரச்சனைலாம் சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசி நேயர்களே, 2025ஆம் ஆண்டு நமக்கு என்ன பாசிட்டிவ் நியூஸ், என்ன நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு பார்ப்போம். 2025ஆம் வருஷம் உங்கள் பிஸ்னஸ் பாசிட்டிவாக போகும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த், உங்களோட உடல் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உடல் வந்து பெருக்கிறதுக்கும் ப்ளஸ் தேவையில்லாத வாயு தொழில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்களோட படிப்பில் முதல் 3 மாதம் அதாவது மார்ச் எண்டு வரைக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நெக்ஸ்ட் இயர் ஸ்கூலிங்க்கு வந்து அவங்கள வந்து ப்ராப்பராக டியூஷன் இதெல்லாம் கைட் பண்ணிங்கன்னா மறுபடியும் நல்லா படிக்கிறதுக்கு நிறைய அமைப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் வீட்டுக்காரமாட்ட தேவையில்லாத சண்டை போடாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்பா அம்மாவுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக மெடிக்கல் டெஸ்ட் எப்போ பண்ணணுமோ பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வந்து மெடிக்கலில் தேவையில்லாத செலவு பண்ண மாட்டீங்க. இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் லட்சக்கணக்கில் கொடுப்பீங்க. பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான சிம்டம்ஸ் இருக்குது. அதை ப்ராப்பராக பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக டீ டிலிஜென்ஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ தட் பிஸ்னஸில் ரிஸ்க் அவாய்ட் பண்ணி க்ரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம். ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏஜென்சி வைக்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் நல்லா பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவான தாட்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் மற்றும் ஹெல்த் இஷ்யூவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷன் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா இது இந்த பிரச்சனை நம்ம வந்து வெளில வந்துடலாம். சரி, இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த வருஷம்? உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பழமுதிர் சோலை போயிட்டு வாங்க. முருகனுக்கு பாலாபிஷேகமும் சந்தன அபிஷேகம் பண்ணோம்னா நம்மளோட டென்ஷன்ஸ்லாம் குறைஞ்சி உலகம் மன நிம்மதி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, 2025ஆம் வருடம் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட நெகட்டிவிட்டியை நம்ம தான் ரிமூவ் பண்ணணும். வேறு யாரும் வந்து நமக்கு ரிமூவ் பண்ண போகிறதில்ல. இயர் ஆரம்பத்தில் கடகராசியில் செவ்வாய் வக்கரமாக இருக்கார். அதனால் நம்ம மைண்டில் இருக்க நெகட்டிவ் தூக்கி போட்டு பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வாங்க. உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே முடியும். தாய்மை உணர்வு உள்ள கடகராசி நேயர்களே, உங்களால் எல்லாமே முடியும். இந்த வருஷம் தொழில் விஷயமாக எதை பண்ணுனாலும் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி யோசித்து பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு தேவையில்லாத லாஸஸை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். அடுத்ததாக வண்டி வாகனங்களில் போகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அது லாங் ட்ராவல் போகிறீங்கன்னா சிங்கிளாக ட்ரைவ் பண்ணாதீங்க. கூட யாராவது டிரைவர் வச்சுட்டு போங்க. இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட குழந்தைகள் அவங்களோட ஹெல்த்தில் கவனம் செலுத்துங்க. தேவையான மெடிக்கல் செக்கப் எல்லாத்தையும் முன்னாடியே பண்ணிடுங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடு இல்லை தலைவலி வந்ததுன்னா இதை முன்னாடியே கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணி கண்ணாடி ஏதாவது போடணும்னா பிளான் பண்ணிக்கோங்க. வீட்டில் மனைவியிடமோ அல்லது நண்பர்களுடைய தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தாய் தந்தையோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வெளிவட்டாரங்களில் ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் நல்ல வருஷமாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் திருத்தணி போயிட்டு வாங்க. திருத்தணி முருகனை வந்து மனசால வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். கூடிய மட்டும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது வந்து நிறைய லாஸஸை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். விவசாயம் பண்ணுறவங்க நீங்கள் இந்த வருஷம் விவசாயம் பண்ணுற பொருளை பார்த்து விவசாயம் பண்ணுங்கள். ஏன்னா விவசாயத்துக்கு நம்ம விலை இல்லைன்னு சொல்லி பின்னாடி வருத்தப்படுற சூழ்நிலை நமக்கு வர வேண்டியிருக்கும். ஏன்னா நேர்களே, கடகராசி கொஞ்சம் கவனமோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் எல்லா பிரச்சனையும் வெளியே வந்துடலாம். சிம்ம ராசி நேர்களே, 2025ஆம் வருடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2024 நிறைய பேர் வேலையை மாற்றினீங்க, வேலையில் விட்டோம், ஓகேவா, நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளிக்க வேண்டியிருந்துச்சு. இந்த 2025 வருஷம் உங்களோட வேலையில் ரொம்ப பாசிட்டிவான சுச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வருஷம் லாபகரமான வருஷம். ஆனால் ஒரு 2 விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அல்லது அதுக்காக பணம் கொடுக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா பணம் கொடுத்தா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. வண்டி வாகனங்களில் போகிறப்ப மிகுந்த கவனம் இருக்கணும். 3வது, நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு மான அவமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அதனால் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைங்களோட படிப்பில் பெரிய கவனம் செலுத்தனில் அவங்கள ப்ராப்பராக டியூஷன் இந்த மாதிரிலாம் கைட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா சூப்பராக படிப்பாங்க. அப்பா அம்மாவோட ஹெல்த் இந்த வருஷம் நல்லாயிருக்கும். பீரியாடிக்காக பண்ண வேண்டிய செக்கப்பை கொஞ்சம் பண்ணிங்கன்னா ஃபியூச்சருக்கு வர வேண்டிய பிரச்சனை அவாய்ட் பண்ணலாம். லேண்ட் மற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு மார்ச் வரைக்கும் பண்ண வேணாம், மார்ச்சுக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டு இல்லை இம்மீடியட்டாக வந்து ரிட்டர்ன் வரக்கூடியதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பராக டியூ டிலிஜென்ஸ் பண்ணி பண்ணுங்கள். அதனால் வர்ற ரிஸ்க்கை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பழனி போய் முருகனோட ஆசீர்வாதம் அருளே வாங்கிட்டு வாங்க. இந்த வருஷம் வந்து சுமூகமான இடமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கன்னி ராசி நேயர்களே, விக்கிரகவியாக என்ன தான் பேசினாலும் நமக்கு வர பிரச்சனை நம்ம தான் சமாளிக்கணும். மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கு போயிடுறாரு. அதனால் கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆனீங்களோ அதில் வந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொழில் விஷயத்துலேயும் நிறைய பாசிட்டிவான சுச்சுவேஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரின் ரிலேட்டடான பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதுலேயும் ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் வர வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2025 வருடம் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குடும்பத்தில் நல்ல சுமூகமான சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களோட பசங்களோட படிப்பில் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா படிப்பாங்க. இந்த வருஷம் நீங்கள் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, கன்னிராசி வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் வீடு கட்டலாம், வண்டி வாகனம்லாம் வாங்கலாம். அதுக்கு நல்ல பாசிட்டிவான சுச்சுவேஷன் இருக்குது. ஆல்ரெடி நிறைய இடம் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் அதுக்கு ஒரு மைல் ஸ்டோனாக அமையும். இந்த வருஷம் வந்து பாதகமான சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங், நண்பர்கள் இவங்க மூலியமாக வந்து உங்களுக்கு அவப்பெயர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ பழமுதிர் சோலை போயிட்டு வாங்க. முருகனோட அருளால் எல்லா பிரச்சனையும் சரியாகி நம்ம மேலும் வளருவோம். துளாராசி நேயர்களே, எதிர்பார்த்த 2025 வந்துருச்சு. இன்னொரு 3 மாதம் நிறைய சுச்சுவேஷன் பாசிட்டிவாக மாறிடுங்க. வேலை மாறினீங்க பாசிட்டிவாக இல்லை வேலையில் பிரச்சனை இருந்தது பாசிட்டிவாக இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பாசிட்டிவாக இல்லை, இதெல்லாம் போன வருஷம். இந்த வருஷம் ரொம்ப பாசிட்டிவாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ராசியை வந்து குரு பார்க்குறாரு, 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான அமைப்பு. ஸோ இந்த வருஷம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். லட்சுமி கடாட்சம் உங்கள்கிட்ட அந்த வருஷம் நல்லா புழங்கும். உங்களோட குழந்தைங்களோட படிப்புலையும் இதுவரை வந்து ரொம்ப வந்து கவலைப்பட்டுருக்கீங்க. இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் வரும். பசங்க அவங்களே வந்து அக்கறை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தவங்கலாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்பா அம்மாவோட இந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஒரு சுமூகமான உறவு நிலை உருவாகும். பிஸ்னஸ் ரிலேட்டடில் கொஞ்சம் கால்குலேட்டிவாக பிளான் பண்ணுங்கள். எடுத்தவங்க பண்ணிங்கன்னா அது லாஸ்ட்டில் கொண்டு போய் முடிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு வெளிவட்டார தொடர்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபாரின் ரிலேட்டட் பிஸ்னஸில் இந்த வருஷம் பாசிட்டிவான சுச்சுவேஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ எப்பயுமே நீங்கள் போயிட்டு வர பழமுதிர் சோலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே போய் முருகனோட அருளை பெற்று மேன்மேலும் உயர்வதற்கு எல்லாம் அல்ல முருகன் அருளால் எல்லாம் நல்லா இருப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பார்த்த 2025 வருது. இது நாள் வரைக்கும் அள்ளி கொடுத்த குரு 8ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. இந்த வருஷம் 2025 பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுப செலவாக கொண்டு போகணும்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வீடு வாங்குறதுக்கான பிளானிங் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, வேறு ஏதாவது தங்க நகை இது மாதிரி வாங்கினா அதில் கொண்டு போய் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு செலவுகளை லாக் பண்ணிடுங்க. ஸோ தட் தேவையில்லாத செலவுகள் வந்து வராது. விருச்சிக ராசியில் ரொம்ப விவேகமானவங்க. அதனால் இந்த வருஷம் வந்து உங்கள் புத்தி கூர்மையினால் வர வேண்டிய சவாலில் நீ ஈஸியாக சமாளிக்க முடியும். குழந்தைங்க மேலே தனி அக்கறை செலுத்துனீங்கன்னா அவங்க படிப்பாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் அப்பா அம்மா அவங்க நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து சுமூகமான உறவு நிலையோட கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ இப்போ என்னதான் வீட்டுக்காரங்களோட சண்டை வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்னா சமாளிச்சிடலாம். வெளிவட்டாரத்தில் இருக்கவங்களோட கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை தேவையில்லாத வீண் பலி வரும். யாருக்கும் இந்த வருஷம் ஜாமீன் போடுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. தொழில் விஷயத்தில் பெரிய லாபம் இல்லைனாலும் ஒரு ஸ்மால் க்ரோத் இந்த வருஷம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பிளான் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் அது நெகட்டிவில் கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு எப்போல்லாம் வந்து மன நெருக்கடி இந்த மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் வந்து திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை சுமூகமாக நம்ம கடந்துடலாம். தனுசு ராசி நேயர்களே, 2025 வருஷம் மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சி நடக்குது. மார்ச் எண்டில் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியெல்லாம் நடக்குது. ஸோ இதனால் இந்த வருஷம் எப்படி இருக்கும் நமக்கு? உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்த கன்ஃபியூஷன் இந்த வருஷம் உங்களுக்கு சால்வ் ஆகும். நீண்ட நாள் நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக வந்து இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் ஏதாவது யோசிச்சிருந்தீங்கன்னா அது ஓரளவு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். முயற்சி இது வரைக்கும் பண்ணதெல்லாம் அனுகூலமாக ஆகலைன்னா இந்த வருஷம் வந்து முயற்சி ஸ்தானம் பாசிட்டிவாக அமையும்.
குழந்தைகள் வந்து இது வரைக்கும் உங்களோட சொல் பேச்சு கேட்கல, எல்லாம் சரியாக படிக்கலைன்னா இந்த வருஷம் வந்து அவங்க பாசிட்டிவாக படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் வீட்டில் நீங்கள் வீட்டுக்காரமோட கான்ஃப்ளிக்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் மனசால பேசுனீங்கன்னா இந்த வருஷம் சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்பா அம்மா எப்போயுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, இன்னும் இருப்பாங்க. ஸோ அவங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் பாருங்கள். தொழில் பண்ணுறவங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு முன்னாடி எதை பண்ணாலும் டியூ டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம். 1க்கு 4 வாட்டி பார்த்துட்டு பண்ணுங்கள். நீங்கள் எப்போல்லாம் வந்து புதுசாக ஒரு பிளானிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வீடு இடம் இந்த மாதிரி வேலையை ஆரம்பிங்க. நல்லபடியாக முடியும். எல்லாம் அந்த முருகன் பார்த்துக்குருவார். மகர ராசி நேயர்களே, ஒரே வேலை உழைப்பு இந்த மாதிரி வருஷம் தான் இருந்துகிட்டே இருக்கீங்க. இந்த 2025 வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளே வாயை கொடுத்து ரொம்ப இழுத்துக்கிறோம். நம்ம சொல்கிற வாக்கில் கண்ட்ரோலாக இருந்தோம்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். கடுமையாக வேலை செஞ்சு கெட்ட பேர் எடுக்க விட நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் நல்ல பேர் எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் நீங்கள் செய்கிற நல்ல வேலை 4 பேருக்கு உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு பாசிட்டிவ் பெனிஃபிட் கிடைக்கும். குழந்தைங்களோட விஷயத்தில் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்பா அம்மாவோட வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கணும். வெளியூர் வெளிமாநில பயணங்களில் ட்ராவலிங்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா வர்ற லாஸஸை அவாய்ட் பண்ணலாம். நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார்கிட்ட தேவையில்லாத கமெண்ட் அடிக்காதீங்க. அது உங்களுக்கே பின்னாடி பிரச்சனை வந்துடும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணலாம். ஆனால் உங்களோட முயற்சி மட்டும் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ முயற்சியை கைவிடாதீங்க. உழைப்புக்கே உதாரணமான மகர ராசியில் இருக்கவங்க இந்த வருஷம் நீங்கள் உழைப்பை கைவிட்டிங்கன்னா வீண் பழியோடு சேர்ந்து உங்களுக்கு வேறு சில பிரச்சனைகளாக வரும். உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, பழனி போயிட்டு பழனிமலை முருகனை கும்பிட்டு வந்தீங்கன்னா பாசிட்டிவாக அமையிருக்கு. இந்த வருஷம் நல்லாயிருக்கும். கும்பராசி நேயர்களே, வேலைன்னு அலைஞ்சோம், டெக்னிக்கலாக எல்லாம் பண்ணோம். 2025 வருஷம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பாசிட்டிவான லைனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று நீங்கள் உங்களோட மைண்டோட சிந்தனையை சிதறடாமல் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிங்க. ஆனால் தொழிலில் நிறைய டெவலப்மெண்ட் வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணலன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அது நெகட்டிவாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்குல்ல, ஃபியூச்சரில் நல்லா இருக்குன்னா இந்த வருஷம் டியூ டெலிஜென்ஸ் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஹோட்டல் நிர்வாகம் பண்ணுறவங்க நீங்கள் வந்து நிறைய கிளைகள் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. படிக்கும் மாணவர்கள் பொழுதுபோக்கு விட்டுட்டு குழந்தைங்களை வந்து கவனமாக படிக்க வச்சோம்னா உங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் வர லெவலுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் வந்து என்னதான் நமக்கு வந்து பிரச்சனை போய் உட்காந்தாலும் நமக்கு ஆறுதலாக இருக்குது நம்ம இருக்கிற வீடு பசங்க தான். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்னா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வருஷம் பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணிங்கன்னா அது பாசிட்டிவாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எப்பெல்லாம் ப்ராப்ளம் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ மருதமலை முருகனையும் சென்னிமலை முருகனையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல வழி கிடைக்கும். மீனராசி நேயர்களே, 2025 வந்துருச்சு. ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக அந்த வருஷம் கட்டிடலாம். ரொம்ப நாளாக வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமியை கூட்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்க. இந்த வருஷம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த வருஷம் அமையும். ஆனால் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மற்றபடி லேண்டு இல்லை வேறு ஏதாவது வந்து க்ரோயிங் அசட்டில் போடுறீங்கன்னா நல்லா பாசிட்டிவாக இருக்கும். குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைங்க மூலிமா வர வம்பு வழக்கில் கொஞ்சம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். எடுத்தவங்கத்தனும் முடிவு எடுத்துடாதீங்க. நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்ட குடுக்கல் வாங்கல் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. வேலை நலஞ்சு பிஸ்னஸ் நலஞ்சு ஹெல்த்தில் வந்து கொட்டை விட்டக்கூடாது. கொஞ்சம் கவனமாக வருங்க. அரசு சார்ந்த அனுகூலங்கள் இந்த வருஷம் நிறைய பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் வர்ற வாய்ப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் தங்கம் இந்த மாதிரிலாம் இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா குரோத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் சுவாமிமலை முருகன் கோயிலில் போய் அப்போ போய் தரிசனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷத்தை சுமூகமாக நீங்கள் கொண்டு போயிடலாம். நன்றி.